ஹரியானா மாநிலத்தில் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இங்கு இருக்கும் 90 மக்களவை தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்து பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவர். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி என இரு கட்சிகளும் ஒன்றாக பயணிக்கும் நிலையில் ஹரியானாவில் தனித்து போட்டி என்று ஆம் ஆத்மி பிரமுகர் அறிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஆண்டு ஹரியானாவில் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தல் அதிக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதற்கு காரணம், கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த மாநிலத்திற்குட்பட்ட 10 மக்களவை தொகுதிகளிலும் வென்றிருந்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அதே ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவு சோபிக்கவில்லை. மொத்தமுள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளில் 40 தொகுதிகளை மட்டுமே வென்றிருந்தது பாஜக. ஆனால் ஆட்சி அமைக்க 46 இடங்களில் வெற்றி தேவையாக இருந்தது. இதனால் ஜனநாயக ஜனதா கட்சியின் ஆதரவோடும் சுயேட்சைகளின் ஆதரவோடும் ஆட்சி அமைத்தது பாஜக. மனோகர்லால் கட்டர் முதலமைச்சராக 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இந்நிலையில் பிப்ரவரி மாதம் பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றது ஜனநாயக ஜனதா கட்சி. மக்களவை தேர்தல் நெருங்கிய நேரத்தில் கடந்த மே மாதத்தில் சுயேட்சைகளும் ஆதரவை திரும்ப பெற்றதால் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை இழந்தது பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ந்து வந்த 2024 மக்களவை தேர்தலிலும் தங்கள் வசம் இருந்த 5 மக்களவை தொகுதிகளை இழந்தது பாஜக. வெறும் 5 தொகுதிகளில் மட்டுமே அந்த கட்சியால் வெற்றி பெற முடிந்தது. அதே நேரம் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் ஒருங்கிணைந்து போட்டியிட்டிருந்தன. காங்கிரஸ் 9 இடங்களிலும் ஆம் ஆத்மி 1 இடத்திலும் களமிறங்கி இருந்தது. இதில் காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் வெற்றி பெற்று ஆளும் பாஜகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. இதனால் இதே கூட்டணி தொடர்ந்தால் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஜனநாயக ஜனதா கட்சி பாஜக கூட்டணியை விட்டு விலகி இருப்பதால் அந்த கட்சியும் காங்கிரஸ் பக்கம் சாயும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கேற்றாற் போல ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தலில் காங்கிரஸ் பொது வேட்பாளரை நிறுத்தினால் ஆதரவு அளிப்போம் என ஜனநாயக ஜனதா கட்சியின் இணை நிறுவனர் துஷ்யந்த் சௌதாலா கூறியிருந்தார். ஆனால் தற்போது ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் ஹரியானாவின் 90 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தனித்து போட்டி என பேசியிருக்கிறார். 2013இல் டெல்லியில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி அதைத் தொடர்ந்து 2022இல் பஞ்சாபில் ஆட்சியை பிடித்தது. 2024 மக்களவைத் தேர்தலில் ஹரியானாவில் காங்கிரஸோடு இணைந்து இந்தியா கூட்டணியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள் தற்போது தனித்து போட்டி என்கிற முடிவுக்கு வந்திருக்கின்றனர். கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றாலும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் தனித்து களமிறங்கவே வாய்ப்புகள் அதிகம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஆனால் விவசாயிகள் போராட்டம், அக்னிபாத் திட்டம் ஆகியவற்றை கையில் எடுப்பதன் மூலம் பாஜகவுக்கு எதிர்க்கட்சிகள் டஃப் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஹரியானாவில் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விட்டதாகவும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அதையே ஹரியானாவிலும் செய்யும் என்றும் பேசியிருக்கிறார். இதனால் இந்த பிரச்சாரத்தை எதிர்கொண்டு காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் எப்படி தங்களுடைய பிரச்சாரத்தை கட்டமைக்கப் போகின்றன என்கிற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது.